அன்பார்களே, இன்னைக்கு சபையார் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நேற்று இங்கே ப்ரேயர் முடித்த பிறகு நாங்கள் ஒரு சிலர் போய், ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அம்மா ராத்திரி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால எனக்கு ஜெபம் பண்ணும் போதே யோசித்தேன், சரி அங்கே போய் அந்த இரவு நேரம் அவங்க நல்லா தூங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அங்கே கிளினிக்கில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அம்மா நல்லா நான் தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் நள்ளிரவில் ஒரு 12 மணி போல் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அப்புறம் நல்ல நேற்று இரவு நல்ல நிம்மதியாக தூங்கினாங்க. ஸோ காலையில் இந்த மாதிரி காஃபி ஏதோ கேட்டிருக்காங்க சிஸ்டர் கலையிட்ட. அப்புறம் தூங்கிட்டு இருக்கும் போதே அப்படியே திடீர்னு ஒரு 7 மணிக்கு மேலே எல்லாம் அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன், அவங்களுடைய பல்ஸ் ரேட் எல்லாமே டவுன் ஆச்சு. அப்போ உடனே டாக்டர்ஸ் அட்டன் பண்ணி அது முந்தின நாள் என்ன உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி எல்லா இன்ஜெக்ஷன்ஸும் கொடுத்து, ஆனால் அவங்க அப்படியே தூங்கின நிலைமையிலே அப்படியே அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஸோ ஆண்டவர் அவருடைய அம்மாவுக்கு வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பேன் ஆஃப் லைஃப், முழு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு நல்ல வெற்றிகளை, எத்தனையோ கண்ணீரை தொடச்சார், எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார், எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக வச்சார். ஸோ ஆண்டவர் இட்ஸ் அ டைம் டு செலிப்ரேட் காட்ஸ் குட்னஸ். ஆண்டவர் செய்த நன்மையை கொண்டாட வேண்டிய நேரம், நாட் அ டைம் டு மோன். அவங்க ஃபிசிக்கல் ஆப்சன்ஸ் நம்ம மிஸ் பண்ணுவோம், பட் இட்ஸ் அ டைம் நம்ம வந்து அழுது புலம்புற நேரம் கிடையாது. இட்ஸ் அ டைம் டு செலிப்ரேட். ஒரு ஃபீபிள் உமன், ஒரு பலவீனமான ஒரு பெண்ணை ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். ஸோ அது மாதிரி இந்த அவங்க வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு மகிமையாக இருந்துச்சோ அதே போல் ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாமே ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாளைக்கு ஈவினிங் 7க்கு மேலே எங்கள் வீட்டில் அவங்களுடைய மார்டல் ரிமைன்ஸ், அவங்களுடைய சரீரம் இருக்கும். ஸோ வந்து பார்க்குறவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க, சிட்டிலேருந்து வர்றவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. சபையாரும் நீங்கள் வரலாம். நம்ம அங்கே பாடல் பாடி மற்ற காரியங்கள் செய்து கொண்டிருப்போம். ஸோ யார் யார் நீங்கள் அங்கே வர முடியுமோ தயவு செய்து வாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு மேலே, சனிக்கிழமை காலையில் நம்ம ஒரு 9:30க்குள்ளெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவோம். 10 மணிக்கு ஃபியூனரல் சர்வீஸ் இந்த இடத்துல. அதன் பிறகு இங்கே பக்கத்தில் அந்த சென்ட் தாமஸ் சிமெட்ரியில் தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது வாய்க்கும்படியாக ஜெபிங்க. ஆண்டவர் சித்தமானால் அங்கே ஃபியூனரல் பரியல் இருக்கும். அப்புறம் திங்கட்கிழமை மாலையில் ஆறுதல் ஜெப கூட்டம் இருக்கும், மண்டே ஈவினிங். ஸோ இதான் ப்ரோக்ராம். ஜெபிங்க. எதுக்காக? ஆண்டவருடைய நாம மகிமை பண்ணணும். நிறைய காரியங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸோ நமக்கு அது திருச்சபைக்கு அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். வெறுமையாக நம்ம அழுது புலம்புறதுக்காக இல்லை, அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஸோ இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் சபையார் எல்லாரையும், உங்கள் எல்லாரையும் மனமாற நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உதவிகள், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. அன்புள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த நாளிலும் அம்மா தன்னுடைய நீண்ட அந்த ஓட்டத்தை இன்றைக்கு முடித்தாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சுவாமி, இது உண்மையிலே அவங்க வாயிலிருந்து ஆண்டவரே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுவாமி. அவங்களுக்கு எவ்வளோ கிருபை செஞ்சீர் ஆண்டவரே. ஒரு உண்மையான, இட்ஸ் வாஸ் நாட் அன் ஈஸி ஃபைட், இட் வாஸ் அ டஃப் ஃபைட் வாழ்க்கையின் பல கட்டங்களில். ஆனால் அவங்களுக்கு நீர் ஆண்டவரே தைரியம் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே பிரச்சனைகளுக்கும் பயத்துக்கும் சோர்ந்து போய் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராதபடி ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவரே சுவாமி. எத்தனை விதமான போராட்டங்கள், கணவனால் வந்த போராட்டம், பிள்ளைகளால் வந்த போராட்டம், குறிப்பாக என் வாழ்க்கையினால், என்னுடைய ஆண்டவரே ஜீவியத்தில் வாலிபத்தில் என்னால் வந்த போராட்டங்கள் சுவாமி. எத்தனை ஆபத்துகளுக்கு நான் உள்ளானேன். ஆனாலும் ஆண்டவரே அம்மாவுடைய ஜெபம் எங்களை பாதுகாத்தது சுவாமி. நாங்கள் வழி விலகி போகும்போதும், கெட்ட குமாரனை போல தூர தேசத்துக்கு போகும்போதும் ஆண்டவரே அவருடைய ஜெபம் என்னை பின்பற்றியது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி உம்முடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டீங்க, அதுக்காக நன்றி. ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஹாவ் திஸ் ஹோப். கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை சுவாமி. ஆண்டவரே டெத் இஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் அ நியூ பிகினிங். அது ஒரு புதிய ஆரம்பம் சுவாமி. ஆண்டவரே என்டரிங் இன்டு இட்டர்னிட்டி சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஏன் பாக்கியவான்கள் என்பதை மக்கள் பார்க்கட்டும். அதே போல் சாட்டர்டே இருக்கிற ஃபியூனரல் சர்வீஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை கொடுத்த ஓனர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நாங்கள் நேர்த்தியாக கிரமமாக சிஸ்டமேட்டிக்காக செய்கிறதுக்கு உதவி செய்யும். நல்ல டீமை கொடுத்துருக்கிறீர். எல்லாருடைய பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி.
ஃபியூனரல் சர்வீஸ், பரியல் எல்லாத்துலேயும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். பிரயாணப்பட்டு வர எல்லாரையும் பத்திரமாய் கொண்டு வாரும் சுவாமி. ஆண்டவரே, ஒரு குடும்பமாக இம்மட்டும் எங்களை காத்து வந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வண்ணமாக சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே, தாமதப்பட்டாலும் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். நீரே மகிமைப்படும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.